டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் ஜிகே கொஷின்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து எக்ஸாம் வரைக்குமே பயிற்சி எடுக்க போகிறோம். நியர்லி ஒரு 10,000 எம்சிக்யூ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே சேனல் மூலமாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம 50 வினாக்களாக பயிற்சி எடுக்க போகிறோம். ஒவ்வொரு 50 வினாக்களும் ரொம்ப முக்கியமான பகுதிகள். எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களை தொகுத்து தான் நான் உங்களுக்கு இந்த சேனல் மூலமாக கொடுக்குறேன். ஸோ அதனால் ஒரு நோட்டு பேனை எடுத்து கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டு வாங்க. எக்ஸாம் முடிகிற வரைக்குமே தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஜிகேவில் 80 அவுட் ஆஃப் 80 வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் புக் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு அற்புதமான புத்தகம் மிக குறைந்த விலையில் கொடுத்துட்ருக்கேன். ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு மேலே அந்த புக்கு வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க. புக்கு கைக்கு வந்தவுடனே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் பயன்படுத்திய முதல் விலங்கு. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ நாய் தான் சரியான ஆன்சர். இரண்டாவது வினா பாருங்கள். கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு. கலிங்க போர் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஜிகே கொஷின். எஸ்ஐ தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினா. ப்ரீவியஸ் இயர்லேயும் கேட்டிருக்காங்க இந்த வினா. ஸோ சரியான ஆன்சர் என்ன? கிமு 261. மூணாவது கொஷின் பாருங்கள். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனியாக மருத்துவமனையை அமைத்தவர் யார்? ஸோ வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு டைம் யார் விலங்குகளுக்கான தனி மருத்துவமனையை அமைத்தார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டால் ஸோ சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அசோகர் என்பது சரியான பதில். ஸோ ஃபோர்த்து கொஷின் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்த ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்கம். இந்த 3 பேர்த்தில் யார் அசோகருடைய பெருமையை வெளி உலகத்திற்கு தெரிய வச்சாங்க அப்படிங்கிறதான் கொஷின். ஸோ இந்த 3 பேருமே ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டி இந்த விஷயத்தில். ஆகையால் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 சரி. கொஷின் நம்பர் 5 வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஷின். தொல்லியல் துறையின் தந்தை யார்? சரியான பதில் ஆப்ஷன் ஏ அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படிங்கிறது தான் சரியான பதில். 6th கொஷின் பாருங்கள். ஒரு டைட்டில் கொடுத்துறாங்க. சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படிங்கிற ஒரு நூல். இந்த நூலை வந்து வெளியிட்டவர் யார் அப்படிங்கிறது தான் கொஷின். சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி சார்லஸ் ஆலன். ஸோ அதே நூல் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூல் எந்த மன்னரை பற்றி கூறுகிறது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டால் ஆப்ஷன் டி அசோகர் அப்படின்னு நம்ம சொல்லணும். சேம் அதே நூல் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டால் ஆப்ஷன் 2012. 9வது வினா பாருங்கள். பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் வேட்டையாடுதல் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். 10th கொஷின் ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் கொஷின். ஸோ இதுவும் நமக்கு பிசி எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் ப்ரீவியஸாக கேட்ட ஒரு வினா. சரியான பதில் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ். ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர். 11th கொஷின் மனிதனின் அறிவியல் பெயர். இதுவும் ப்ரீவியஸராக கேட்கப்பட்ட ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் கொஷின். மனிதனின் அறிவியல் பெயர், அதாவது நம்மளுடைய அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஹோமோ சேப்பியன்ஸ். ஸோ 12வது வினா பொறுத்துக. மனிதர்கள் அவர்கள் வாழ்ந்த இடங்கள். பழங்கால மனிதர்கள். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ரோலோபிதிகஸ், ஹோமோ எரெக்டஸ், குரோமாக்னன்ஸ், ஹோமோ சேப்பியன்ஸ் இப்படின்லாம் நேம் இருந்தது ஒவ்வொரு ஆதிவாசி மனிதர்களுக்கு. அவங்க எந்தெந்த பகுதியில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத சரியாக நம்ம மேட்ச் பண்ணோம். ஸோ அப்படி மேட்ச் பண்ணக்குள்ள நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அஸ்ட்ரோலோபிதிகஸ் அப்படிங்கிறவங்க கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த மனிதர்களாக சொல்லப்படுகிறது. ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிறவங்க ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய பகுதியில் வாழ்ந்தவங்க. குரோமாக்னன்ஸ் அப்படிங்கிறது பிரெஞ்சு பகுதியில் வாழ்ந்தவங்க. ஹோமோசெப்பியன்ஸ் அப்படிங்கிற தற்கால மனிதர்கள் அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர். ஸோ 13வது வினா கொஞ்சம் அந்த கொஷின் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் இன்றளவும் உள்ள மாவட்டம் தமிழ்நாட்டில் எங்கே அப்படின்னு கேட்டால் ஸோ ரொம்ப எளிமையான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீலகிரி. கொஷின் நம்பர் 14. மனிதனின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு என்ன? மனிதனுடைய முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படின்னு கொஷின் கேட்டால் ஆப்ஷன் சி சக்கரம் அப்படின்னு நம்ம ஆன்சர் கொடுக்கணும்.
ஃபிஃப்டீன்த் கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின், வரக்கூடிய தேர்வில் எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தோல் பழங்கால பாறை ஓவியங்கள் உள்ள இடங்களை சரியாக பொறுத்துக. கீழ்வளை, குமுதிபதி, மாவடைப்பு, பொறிவரை, உசிலம்பட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பகுதியெல்லாம் நமக்கு தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் இருக்கிறது. எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஊர் அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ணோம். இந்த கீழ்வளை அப்படிங்கிறது நமக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்னா விழுப்புரம். ஸோ அப்போ 1க்கு 3 அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா ஆப்ஷன் பியில் சரியாக மேட்ச் ஆகுது. ஸோ அடுத்தடுத்த ஆன்சர் உங்களுக்கு க்ளீனாக ஆன்சர்லேயே தெரியும். ஸோ பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், பரிமாணத்தின் வழிமுறை என்ன? பரிமாணத்தின் வழிமுறை அப்படிங்கிறது படிப்படியாக நிகழக்கூடியது. ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர். அதே போல் தான்சானியா என்ற டேஷ் கண்டத்தில் உள்ளது. அப்படி தான்சானியா அப்படிங்கிற அந்த ஊர் வந்து எந்த கண்டத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஆப்பிரிக்கா அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணோம். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், 18வது கொஷின், உலகில் மிக தொன்மையான நாகரிகம் எது? உலகிலேயே மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், மெசபடோமியா நாகரிகம். இந்திய தொல்லியல் துறையின் தந்தை. இந்திய தொல்லியல் துறையின் தந்தை, ஆல்ரெடி தொல்லியல் துறையின் தந்தை யார் அப்படின்னு ஒரு கொஷின் வந்து இதே டெஸ்ட்டில் முன்னாடி கேட்டிருந்தோம். இப்போ வந்து இந்த இந்தியா தொல்லியல் துறையின் தந்தை அப்படின்னு ஆட் கொடுத்துருக்கோம். சேம் அதே ஆன்சர், அலெக்சாண்டர் கன்னிங்கம். ஸோ கொஷின்ஸ் 20 பாருங்கள். இந்திய தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு, இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன், 1861 தொடங்கப்பட்டது. அடுத்தது பாருங்கள், இந்திய தொல்லியல் துறை தலைமையகம் எங்கே இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கொஷின். சரியான ஆன்சர் என்னென்னா புதுடெல்லி அப்படின்னு நம்ம சொல்லணும். கொஷின் நம்பர் 22, ஹரப்பா. ஹரப்பா என்பதன் பொருள் என்ன? ஸோ வரக்கூடிய தேர்வில் இந்த கேள்வியை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆப்ஷன் ஹரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஷின் நம்பர் 23, பஞ்சாபில் ரயில் பாதை, அதாவது லாகூர் முதல் கராச்சி வரை அமைக்கப்பட்ட ஆண்டு. பஞ்சாபில் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் ரயில்வே சிஸ்டம் வரதுக்கு முன்னாடி வந்த பிறகு பஞ்சாபில் ரயில் பாதை எப்பொழுது அமைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கொஷின். ஆப்ஷன் ஏ 1856. ஸோ மும்பை டு தானே தான் முதலாக கொண்டு வரப்பட்டது 1853. ஸோ இது வந்து ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. ஸோ பஞ்சாபில் ரயில் பாதை எப்பொழுது அமைக்கப்பட்டது? ஏன்னா இந்த பஞ்சாப் ரயில் பாதை அமைக்கப்படும் விளைவாக தான் நமக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தையே கண்டுபிடிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகம் அகழ்வாய்வு தொடங்கிய ஆண்டு. ஸோ ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ உள்ளடக்கிய பகுதிகள். ஸோ ஹரப்பா நாகரிகம், மொஹஞ்சதாரோ நாகரிகம் அப்படின்னாலும் சிந்து சமவெளி நாகரிகம்னாலும் எல்லாம் ஒரே பேர் தான். ஸோ அதில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தான் ஹரப்பா. அதனால தான் ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் வந்து 1920, ஸோ சில புக்கில் வந்து 1921 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், 25வது வினா, சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய அகழ்வாய்வு முடிவு வெளியிடப்பட்ட ஆண்டு. அதாவது இப்படி ஒரு நாகரிகம் உலகத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு ஆங்கிலேயர்கள் வெளியிட்டாங்க. அதுவும் எங்கே? நம்ம இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம லண்டனில், இங்கிலாந்தில் நமக்கு நியூஸ் பேப்பர் மூலமாக படித்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்படி வெளியிடப்பட்ட ஆண்டு 1922 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகத்தின் தானிய களஞ்சியம் எங்கு காணப்பட்டது? தானிய களஞ்சியம்னா நமக்கு ஸ்டோரேஜ் வந்து எங்கே கிடச்சிது அப்படின்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் ஹரப்பா என்பது சரியான பதில். ஹரப்பா நாகரிகத்தின் காலம் என்ன? ஹரப்பா நாகரிகத்துடைய காலம் வந்து செம்பு காலம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஹரப்பா நாகரிகம் ஒரு என்ன? ஹரப்பா நாகரிகத்தில் அங்கே வாழ்ந்த மக்கள் எவ்வாறு ஒரு நாகரிக முறையில் வாழ்ந்தாங்க அப்படின்னா நகர நாகரிகம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு அழைக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மெஹக்கர். ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். சிந்து சமவெளி நாகரிகத்தின் பெருங்குளம். ஸோ அந்த பெருங்குளம் அப்படிங்கிறது எங்கே இருந்தது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து மொஹஞ்சதாரோ. ராக்கி கார்கி என்ற பகுதி வந்து எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் சி ஹரியானா. ஓகேங்களா? முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்த தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு ஒரு கொஷின் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ராக்கி கார்கி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஹரியானா பகுதியில் அந்த முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்த பகுதி காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் மிக பெரும் பொது கட்டடமான கூட்டாரங்கு எங்கு அமைந்திருந்தது? இந்த கூட்டாரங்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு சரியான பதில் ஆப்ஷன் மொஹஞ்சதாரோ. ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். அடுத்தது பாருங்கள், 34, சிந்து சமவெளி காலத்தில்
கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் அதாவது எங்கு காணப்பட்டது? அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே ஏற்றுமதியே செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது வந்து எங்கே காணப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து லோத்தல் அப்படிங்கிறது தான் துறைமுக நகரமாக விளங்குனது. அதாவது இது ஒரு செயற்கை துறைமுகம் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் காணப்பட்ட லோத்தல் பகுதியில் காணப்பட்டது ஒரு செயற்கை துறைமுகம். லோத்தல் அப்படிங்கிற பகுதி வந்து எந்த மாநிலத்தில் அமைந்திருந்தது அப்படின்னா குஜராத் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே போல் இந்த லோத்தல் துறைமுகம் வந்து எந்த நதியின் துணை ஆற்றின் கரையில் அமைந்திருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பகுதியை வந்து க்ளீனாக அடிச்சிடலாம். ஆப்ஷன் சி சபர்மதி. அதே போல் 37 பாருங்கள், அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை எங்கு காணப்பட்டது? ஸோ இதுதான் நம்ம சிவனாக நம்ம வழிபடக்கூடிய ஒரு கடவுள். ஸோ ஆப்ஷன் வந்து மொஹஞ்சதாரோ. சரிங்களா? அமர்ந்த நிலையில் தியானம் செய்கிற மாதிரி ஒரு சிலை கண்டெடுக்கப்பட்டது, அது எங்கேன்னு கேட்டாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் எதுவரையிலான அளவீடுகளை கொண்டிருந்தது? ஸோ இது ஒரு மெஷர்மெண்ட் சொல்கிறாங்க. மெஷர்மெண்ட் என்னென்னா ஆப்ஷன் சி 1704 மில்லிமீட்டர். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? ஸோ இதுவும் நமக்கு எக்ஸாமில் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி செம்பு. இந்த கொஷின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது நடனமாது என்ற வெண்கலத்திலான சிறிய பெண் சிலை காணப்பட்ட இடம். ஸோ நடனமாது அப்படிங்கிற ஒரு சிலை வடிவத்தில் நமக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சது. ஸோ அது எந்த பகுதியில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் மொஹஞ்சதாரோ. சிந்து சமவெளி மக்கள் எந்த விலங்கை பற்றி அறிந்திருக்கவில்லை? எதை பற்றி அவங்களுக்கு தெரியல அப்படின்னா குதிரையை பற்றி தெரியாது. சரிங்களா? அதே போல் சிந்து சமவெளி மக்களுக்கு எந்த உலோகத்தை பற்றி அவங்க தெரிந்திருக்கவில்லை அப்படின்னு கேட்டால் சரியான ஆன்சர் அவங்களுக்கு வந்து இரும்பை பற்றி தெரியாது. ஓகே, அடுத்து பாருங்க, முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? முதல் எழுத்து வடிவம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆப்ஷன் டி சுமேரியர்கள். ஓகே, 44 பாருங்கள், மொஹஞ்சதாரோ எந்த ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது? இந்த யுனெஸ்கோ தளங்கள் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுள் பண்ணி கூட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆப்ஷன் பி, ஆப்ஷன் 1980. பழங்கால பொருட்களின் வயதை அறிய பயன்படும் ஐசோடோப்பு. ஸோ கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பன் 14 அப்படிங்கிறத வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. கீசா பிரமிடு யாரால் கட்டப்பட்டது? கீசா பிரமிடு வந்து யாரால் கட்டப்பட்டது? ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க, குபு மன்னன். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், கொஷின் நம்பர் 47 பொறுத்துக. அதாவது மொஹஞ்சதாரோ, அதே போல் வெண்கலம், கோட்டை, கார்னிலியன் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சரியான. மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற வந்து நமக்கு ஆராய்ச்சி செஞ்சு கிடைச்ச பகுதியில் நமக்கு இறந்தவர்கள் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, இறந்தவர்களின் மேடு அப்படின்னு எந்த பகுதியை சொல்லுவோம்? மொஹஞ்சதாரோவை சொல்கிறாங்க. அடுத்தது வெண்கலம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு உலோக கலவை. வெண்கலம் வந்து ஒரு உலோகம். கோட்டை அப்படிங்கிறது என்ன? அது ஒரு மேடான பகுதியில் கட்டப்பட்ட பகுதியாக சொல்லப்படுகிறது. கார்னிலியன் அப்படிங்கிறது சிவப்பு மணிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி 4, 3, 1, 2. கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் என்ன? ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் டி பூம்புகார். பூம்புகார் துறைமுகம் எந்த கடற்கரையில் அமைந்துள்ளது? எந்த கடற்கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு ஒரு கொஷின். ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உங்களை விரிகூடா. சங்ககால சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார். ஸோ 50 வினாக்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான். சரிங்களா? ஸோ அதனால் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணி ஒரு நோட்டு பேனா போட்டு ப்ராப்பராக எழுதுனீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸான ஆன்சர் பண்ண முடியும். உங்களுக்கு ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லைனா வந்து ஹிஸ்ட்ரி, அதே போல் எக்கனாமிக்ஸு, அதே போல் கான்ஸ்டியூஷன், ஜாக்ரஃபி, பிறகு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, தமிழ், இது எல்லாமே உங்களுக்கு சேனல் மூலமாக நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க போகிறேன். சரிங்களா? மேக்ஸிமம் என்னால் என்ன கொடுக்க முடியுமோ அது நான் கொடுக்க போகிறேன். சரியாக பயன்படுத்திக்குவோங்க. இந்த வாய்ப்பு எல்லா டைம்லேயும் கிடைக்காது. ஏன்னா இப்போ வந்துக்கிற வேக்கன்சி எஸ்ஐ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு மாஸ் வேக்கன்சி. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் புக்காக இருக்குது. அதாவது நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் 2000 ரூபா 3000 ரூபா கட்டி நீங்கள் பயிற்சி எடுப்பீங்களே, அதை வந்து ப்ராப்பராக புக்கு வடிவில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு மேலே அதை நான் லான்ச் பண்ண போகிறேன்.
ஸோ எத்தனை டெஸ்ட்டு அதில் எப்படிலாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கண்டென்ட் வச்சு பிரிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். குட் லக்.